நம்முடைய இருதயம் சரியான நோக்கத்தோடு இருக்கணும். இந்த வரத்தின் மூலமாக பேர் வேணும், புகழ்ச்சி வேணும், காசு முதலே வரணும், காணிக்க வேணும். இந்த சிந்தை வந்துட்டாலே ஆபத்து. அந்த சிந்தை ஏற்படாது. இந்த வரம் கர்த்தர் பயன்படுத்த வச்சு காணிக்கை செய்திருக்கிறது, பேர் புகழத்தை எடுப்பது, தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வது. இந்த சிந்தை கொண்டு கூடாது. அதில் கவனமாக இருந்தோம்னா இந்த வரம் தொடர்ந்து செயல்படும். இல்லைன்னா அந்த வரத்தை நம்ம வச்சிடும். அப்போ ஆண்டவர்களை பயன்படுத்துவோம். இன்னொருளை தாழ்த்தணும், இன்னொருளை தாழ்த்தணும், இன்னொருளை தாழ்த்தணும். எவ்வளவு தாழ்த்தீங்களோ அவ்வளவு அந்த வர செயல்படலாம். அந்த மாதிரி கருத்து நடத்துவார். அப்போ இந்த வர